ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ஒரு 5 மணி போல் காய் வாங்கலாம். எப்போவுமே ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் இந்த டைம் தான் போவோம். 4 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே போயிட்டு வந்துடணும். இல்லாட்டி நம்ம ரொம்ப கூட்டத்தில் வாங்கவே முடியாது. இங்கே திருப்பூர் கம்பெனி இங்கே அதிகமாக இருக்கிறனால ஹிந்திக்காரங்க ரொம்ப அதிகமாகவே இருப்பாங்க. அவங்க அந்த 6 மணிக்கு மேலே தான் ஃபுல்லாக வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க. எல்லாம் இந்த கடை வீதிக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. ட்ரெஸ்ஸு வாங்க, மேக்கப் ஐட்டம் வாங்க, காய்கறி, பழம் எல்லாமே இருக்கும். இந்த ஜூஸ் குடிக்கிறது, பானிபூரி சாப்பிட்றது, அப்படி கிளம்பிடுவாங்க. அதனால் நம்ம சீக்கிரமாக போய் வாங்கிட்டு வந்துடணுங்க. இங்கே இதுக்குள்ளே தான் அந்த கம்பெனி நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது. இங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ட்ரெஸ்ஸு, காய்கறி, அப்புறம் 2 லைனுமே இருக்கும். இந்த சைடு இருக்கும், ரோட்டுக்கு அந்த பக்கமும் இருக்கும். இங்கேருந்து பாருங்கள், பெரியவங்க குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே ட்ரெஸ்ஸு சீப்பாக கிடைக்கும். இந்த பனியன் இருக்குங்களே, அதுங்க மொத்தமாக போட்டிருப்பாங்க. அதை நம்ம என்ன தேவையோ பிறக்கி எடுத்துக்கலாம். நல்லதாக நமக்கு எந்த சைஸ் செட் ஆகுமோ குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்து எடுத்துக்கலாம். நாங்கள் இங்கே காய் இங்கே தான் எப்போவுமே காய் வாங்குவோம். பக்கத்துலேயே இந்த மல்லிகை பொருளும் வச்சுருக்காங்க, இப்படி ரோட்டில் வச்சு. அங்கே எல்லாமே இருக்குது. அந்த கடையில் இருக்கிற எல்லா ஜாமானும் அங்கேயும் வச்சுருக்காங்க. நாங்கள் என்ன காய் வாங்கினோம் பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காய், இந்த கருணைக்கிழங்கு, அப்புறம் இந்த காய் என்னன்னே தெரியல, ஆனால் வச்சுருந்தாங்க. இந்த காய் நான் வாங்கினது கிடையாது. இந்திக்காரங்க ஒருத்தவங்க தான் வந்து வாங்கினாங்க. பீட்ரூட்டு இதெல்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். அளவாக வாங்கிட்டோம், வேணும்னா வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. ரொம்ப காய் ரொம்ப விலை ஓவராக சொல்கிறாங்க. புரட்டாசி மாதம் சொன்னாவே காய் ரேட்டு அதிகம்தான். அந்த ஆப்போசிட் சைடு தான் அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு குமிச்சு வச்சுருப்பாங்க. இந்த காயும் வாங்கினோம். நம்ம போய் தேடி எடுத்துக்குவோம். இந்த ட்ரெஸ்ஸு வந்து எடுத்துக்கலாம். இந்த சின்ன சின்ன குட்டி குட்டி டவுசரு, குழந்தைங்களுக்கு பனியன், இது எல்லாமே குமிச்சு வச்சுருப்பாங்க தனித்தனியாக. நம்ம போய் தேடி எடுத்துக்கலாம். தக்காளி மீடியமாக தான் இருந்துச்சு, ஆனால் அதுவே 40 ரூபான்னு சொல்கிறாங்க. காய்கறியே இவ்வளோ ரேட்டு ஓவராக சொல்கிறாங்களே, புரட்டாசி மாதம் முடிஞ்சால் தான் கம்மியாகும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் சரி உங்களுக்கு காமிக்கலாமேன்ட்டு இந்த இங்கே தான் ட்ரெஸ் இருக்குது பாருங்கள். நம்ம என்ன தேவையோ போய் வாங்கிக்கலாம். லேடிஸ் பனியனு, லேடிஸ் பேண்ட்டு எல்லாமே தனித்தனியாக வச்சுருப்பாங்க. அது மொத்தமாக எடுத்து கொடுத்தா அவங்க ஒரு ரேட் போட்டு நமக்கு கொடுப்பாங்க. ஒவ்வொரு பீஸ்க்கு ஒரு ரேட் போட்டு கம்மி பண்ணி தாங்கனாலும் தருவாங்க. 1 2 எக்ஸ்ட்ராவும் தருவாங்க. இந்த பச்சை மிளகா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த நீலம் பச்சை மிளகா அதுவும் வாங்கிக்கிட்டு, இஞ்சி வாங்கிக்கிட்டு. இங்கே பார்த்திங்கன்னா இப்போ ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்குது கூட்டம். ஒரு 7:30 மணி போல் வந்தால் இங்கே வண்டி போகிறதுக்கே இடம் இருக்காது. நடந்து தான் போக தான் சரியாக இருக்கும். இங்கேருந்து அப்படியே லைனாக இருக்குது பாருங்கள். செருப்பு வேணுமா, ட்ரெஸ்ஸு, ஃபேன்சி ஐட்டம் எல்லாமே கிடைக்குங்க இந்த ஞாயிற்றுக்கிழமையில். மீதி நாள் பார்த்திங்கன்னா காய்கறி, பாத்திரம் இந்த மாதிரி இருக்கும். ட்ரெஸ்ஸு வந்து மீதி நாள் அதிகமாக இருக்காது. ஞாயிற்றுக்கிழமை தான் அதிகமாக இருக்கும். இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது கரும்பு ஜூஸு, அந்த சைடு கடை, துணிக்கடை எல்லாமே இங்கே கிடைக்கும். அதிகமாக இந்திக்காரவங்க தான் இந்த சைடு இந்த 6 7 மணி போல் எல்லாமே வாங்குவாங்க, பண்ணுவாங்க. கீரை, இந்திக்காரவங்க வாங்குறதுக்காகவே ஒரு மீன் வச்சுருப்பாங்க. இந்த ஏரியில் பிடிக்கிற மீன், சின்ன சின்ன கெண்டை மீன் மாதிரி இருக்கும். அது வந்து அவங்க தான் மெயினாக சாப்பிடுவாங்க. அதுவும் அங்கே வச்சுருப்பாங்க. அதில் ஒரு மீன் ரொம்ப பெருசாக வச்சுருந்தாங்க. செருப்பு எந்த செருப்பு எடுத்தாலும் 100 ரூபான்ற மாதிரி செருப்பு இருக்கும். அங்கே கூட மீன் வச்சுருப்பாங்க பாருங்கள். ஒரு மீன் மட்டும் ரொம்ப பெருசாக அந்த டைம் மட்டும் வச்சுருந்தாங்க. அதனால் சரியாக எடுக்க முடியல பாருங்கள். இங்கே தான் வந்து இந்திக்காரங்க வாங்குவாங்க. இவ்வளோ தாங்க. ஞாயிற்றுக்கிழமை இப்படி தான் இருக்கும். இன்னும் லேட்டாக வந்தால் என்னால் வீடியோவே எடுக்க முடியாது, அவ்வளோ கூட்டமாக இருக்கும். நாங்கள் எப்போவுமே இந்த டைம் வந்துடுவோம். போய் காய் வாங்கிட்டு சீக்கிரமாக வந்துடுவோம். இந்த கூட்டத்துக்கு முன்னாடியே வாங்கிடலாம். இந்த இடத்துல இந்த பானிபூரி, அப்புறம் காளான், இந்த மாதிரி ஐட்டம் சாப்பிட்றது எல்லாமே இந்த சைடு இருக்கும். இங்கேயே ட்ரெஸ் கடை, எங்கே பார்த்தாலும் ட்ரெஸ் கடை, காய்கறி கடை தான் இருக்கும் அதிகமாக. ஆனாலும் வியாபாரம் ஆகணும். யாரோ ஒரு ஆள் வந்து வாங்கிட்டு தான் இருப்பாங்க. அங்கங்கே இந்த கடையில் வாங்குறவங்க இங்கே வாங்குவாங்க, அந்த சைடு வாங்குறவங்க வாங்குவாங்க. இதிலேருந்து முடிஞ்சது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதிகம் அந்த காய்கறி கடை இது எதுவுமே இருக்காது. இந்த சைடு நார்மலாக இருக்கும். அப்புறம் ஸ்நாக்ஸ் வாங்கலான்னு இந்த 20 ரூபா ஸ்நாக்ஸ் கடைன்னு சொல்லி இருக்குது, சங்கரா கடை. அங்கே போய் சரி ஏதாவது சும்மா அளவாக வாங்கிக்கலான்ட்டு போனேங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ வச்சுருக்காங்க. இதில் எங்களுக்கு பிடிச்சதை மட்டும் ஒரு 2 3 பாக்கெட் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். வாங்கிட்டு கடையில் போய் ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு வீட்டில் போய் காஃபி போட்டு குடிச்சிக்கலான்ட்டு எல்லாம் வாங்கிட்டு கிளம்பியாச்சுங்க. அவ்வளோதான். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ஒரு 3/4 மணி நேரம் ஆச்சுங்க இதுக்கு போயிட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு. ஆனால் இதெல்லாம் நாங்கள் ஸ்வீட் இதெல்லாம் வாங்கலை. இது வந்து அதிகமாக வாங்கி வைக்க தேவையில்லை. கடை பக்கத்தில் தானே இருக்குது. நம்ம தீர்ந்ததுக்கப்புறம் ஒன்று ஒன்றா வாங்கிக்கலாம். நிறையா வாங்கி போட்டாலும் அவங்க எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி போட்டுருவாங்க. அதனால் நம்ம வேணுன்ற மட்டும் எடுத்துக்கலான்ட்டு ஒரு 3 பாக்கெட் மட்டும் எடுத்தோம். அவங்கள கூட்டிகிட்டு வந்தால் எல்லாமே இங்கே இருக்கிற இந்த ஐட்டம் தான் மெயினாக எடுப்பாங்க. அந்த பிஸ்கெட், அந்த ஜெல்லி, அந்த அது இந்த பார்த்திங்கன்னா நெல்லிக்காய், தேனில் ஊற வச்ச நெல்லிக்காய் இருக்குது பார்த்திங்கன்னா, இது உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. பாய்.